நாம் எல்லோரும் பழனி முருகனை வழிபடுகிறோம். ஆனா ஒரு கேள்வி உங்களுக்கு தோன்றியதா? முருகன் ஏன் தன் அப்பா சிவபெருமானையும் அம்மா பார்வதியையும் விட்டு ஒருத்தரா மலையில் நின்றார்? அது கோபமா அல்லது நமக்கு ஒரு வாழ்க்கை பாடமா? ஒரு நாள் சிவபெருமான் பார்வதி தேவி இருவரும் தங்கள் மகன்கள் கணேசரும் முருகனையும் அழைத்தார்கள். அவர்கள் கையில் ஒரு ஞானப்பழம் இருந்தது. இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வந்து எங்களை வணங்குகிறார்களோ அவருக்குத்தான் இந்த ஞானப்பழம் என்றார் சிவபெருமான். முருகன் உடனே தனது மயிலில் ஏறி உலகத்தை சுற்ற கிளம்பினார். அவர் வேகமாக மலைகள், கடல்கள், நாடுகள் அனைத்தையும் சுற்றினார். ஆனால் கணேசர் எங்கும் போகவில்லை. அவர் அமைதியாக தன் அம்மா அப்பாவை 3 முறை சுற்றி வந்து வணங்கினார். நீங்கள்தான் என் உலகம் என்றார். அதை பார்த்த சிவபெருமான் ஞானப்பழத்தை கணேசருக்கு கொடுத்தார். உலகம் முழுவதும் சுற்றி வந்த முருகன் இதை அறிந்தார். அவருக்கு மிகுந்த வருத்தம். என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று எண்ணினார். அவர் எல்லாவற்றையும் விட்டு பழனி மலைக்கு வந்து நின்றார். அங்கே அவர் ஒரு சாமியாராக நின்றார். கையில் வேல் இல்லை, அலங்காரம் இல்லை, ஒரு கோபினம் மட்டும். அவர் பெயர் தண்டாயுதபாணி சுவாமி. பார்வதி தேவி, சிவபெருமான் இருவரும் பழனிக்கு வந்து முருகனை சமாதானப்படுத்தினர். அப்பொழுது பார்வதி தேவி சொன்னார், பழம் நீதான், நீயே ஞானம். அதுதான் பழனி என்ற பெயர் வந்தது. இந்த கதை நமக்கு என்ன கற்பிக்கிறது தெரியுமா? வாழ்க்கையில் சில நேரம் நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகலாம். அதனால் மனமுடையக்கூடாது. முருகன் சொல்லும் பாடம்: வெளியில் தேடும் வெற்றி இல்லை, உண்மையான ஞானம் நம்முள்தான். நம்மை நாமே நம்பினால் உலகமே நம்மை தேடி வரும். எப்போதாவது வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் பழனி முருகனை நினைச்சு சொல்லுங்க, வேல் வேல் முருகா, என்னை நான் வெல்ல சக்திதா. முருகன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார்.